புதுச்சேரியில் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் தடுக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைகிறார். மகாராஜ பாண்டி, விவரங்கள். கண்டிப்பாக. டெல்லியில் ஏஐ உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் அமெரிக்கா இந்திய விவசாயிகளை வஞ்சிக்கிறது என்று கூறி இளைஞர் காங்கிரசினர் உச்சி மாநாட்டில் புகுந்து நேற்று மதியம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை கண்டிக்கும் வகையில் புதுச்சேரி மாநில பாஜக இளைஞர் அணியினர் வைசால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தை நேற்று இரவு முற்றுகையிட்டு ராகுல் காந்தி குடும்ப பாதையை எரித்தனர். இது குறித்து பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இதை கண்டிக்கும் வகையில் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக இன்று எல்லப்பிள்ளைச்சாவடி அருகே சென்றனர். பின்பு அங்கிருந்து அவர்கள் பாஜக தலைமை அலுவலகம் நோக்கி சென்றனர். இதையடுத்து ரெட்டியார்பாளையம் போலீசார் அவர்களை பேரிகார்டு அமைத்து தடுத்து நிறுத்தினர். ஆனால் போலீசாருடைய தடுப்பு கட்டையை மீறி பாஜகவினர் அலுவலகம் நோக்கி காங்கிரஸ் கட்சியினர் செல்ல முயன்றதால் போலீசாருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த வேளையில் மோடியினுடைய உருவ பொம்மையை எரித்து பாஜகவுக்கு எதிராக கண்டன கோஷங்களை காங்கிரஸ் கட்சியினர் எழுப்பினர். இது குறித்து தகவல் அறிந்தவுடன் பாஜக அலுவலகத்தில் இருந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உருட்டுக்கட்டையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தனர். இதனால் காங்கிரஸ் கட்சியினரும் அவர்களை நோக்கி முன்னேறி சென்றனர். அப்போது காங்கிரஸ் கட்சியை நோக்கி செருப்பு ஒன்று விழுந்தது. இதனால் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் கட்சியினர் அங்கிருந்த கற்களை தூக்கி வீசினர். பதிலுக்கு பாஜகவினரும் கற்களை தூக்கி வீசியதால் அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த வடக்கு பகுதி எஸ்பி பொறுப்பு வம்சி ரெட்டி கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு கூடுதலாக போலீசார்கள் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டனர். தற்போது இரு தரப்பினர்களையும் கட்டுப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். பாஜகவினரை அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டனர். இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியினர் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி மோடிக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து அங்கு கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இதனால் இந்த சம்பவம் காரணமாக ரெட்டியார்பாளையம் பகுதியில் பாஜக அலுவலகம் முன்பு ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் நிலவி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.